வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பெர்ஜர் வால் மஸ்டா எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ப்ரைமர் இது பார்த்திங்கன்னா 20 லிட்டர் பேக்கு. ஸோ இது வந்து 1 லிட்டர் எவ்வளோங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. ₹197 சம்திங் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோடைய டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்கிறது விசிபிளாக தெரியுது. ஸோ 20 லிட்டர் பார்த்திங்கன்னா ₹3750 தான் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஸோ இந்த எம்ஆர்பி பார்த்திங்கன்னா அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் இதே பெயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹3000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதுவே இந்தியா மார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ₹2500 போட்டிருக்காங்க. கடையில் வாங்கினா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பெயிண்ட்ரு, நம்பிக்கையான பெயிண்ட்ரு, நாணயமான பெயிண்ட்ரு ஒரு பில் ஒன்று போட்டு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை அப்படியே பார்க்கலாம். ஸோ பில் காப்பி அப்படியே பார்த்துங்க. ஸோ இந்த பில் காப்பியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயிண்ட்டு 20 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 போட்டிருக்காரு. ஸோ 6000க்கு இது ஒர்த்தா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் விடுங்க. ஸோ இந்த பெயிண்ட்டு ₹6000 போட்டு ஒருத்தர் பில்லு கொடுக்குறாருன்னா அவர் பில் கொடுக்குறவர் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அவருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பெயிண்ட்டு 6000. ஸோ டப்பாவில் இருக்கிறது 3750, பட் பில்லில் இருக்கிறது 6000. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இதை நம்ம பெயிண்டர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஓ அப்படி இப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பெயிண்ட்டை நம்ம கண்ணு முன்னாடியோ இல்லை கண்ணுக்கு மறைவோ கீழே ஊற்றிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வாலில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செவத்தில் உள்ளேயோ வெளியிலையோ எங்கேயோ விரிசல் விடும், இல்லை கிராக் விடும், இல்லை எங்கேயோ இடித்து உடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பெயிண்டர்ஸ் நார்மலாக நம்ம கொஸ்டின் கேட்க நேர்மையாக கேட்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண பெயிண்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பில் தரக்கூடிய கடைக்காரங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதையும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வீடு கட்டி அதில் பெயிண்ட் அடிக்கிறீங்க, இல்லை பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயிண்டர் எந்த அளவுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்பிக்கையான நாணயமான பெயிண்டர்கள் பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ இது நம்ம விழிப்புணர்வாக நம்ம செயல்பட்டாலும் பிரச்சனைகள் நமக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அவங்க லாபத்தை சுட்டிட்டு போயிடுவாங்க, நம்ம வீட்டையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி வாங்கிட்டு வந்த ஒரிஜினல் பெயிண்ட்டை கீழே எங்கேயா ஊற்றி விட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது இன்றைக்கி நேற்று நடக்கலை. நம்ம நம்பிக்கையாக யாரெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறோமோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி காலம் வர்றாங்க. ஸோ இதுதான் உண்மையான நிலவரம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.